ஹீரோயினி ரொம்ப பணக்காரியா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த டைம்ல அவளோட தங்கச்சி அவளை கத்தி எடுத்து குத்திடுறா. 2 பேத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எதனால அப்படின்னா 2 பேத்துக்கும் ஒரே டைம்ல மேரேஜ் பண்ணலான்னு மாப்பிள்ள பார்த்திருப்பாங்க. அவளோட தங்கச்சி வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிருப்பா, இவளுக்கு ஒரு ஏழை வீட்டுல தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துடுறாரு. இவளுக்கு நிறைய கடன் இருக்கு. ரோட்ல எல்லாம் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. வேற வழியே இல்ல, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஹீரோயினி வந்து என்னதான் ஏழை வீட்டுல கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இவளோட சொந்த முயற்சியால அவரை வந்து ஒரு பெரிய பணக்காரராக்கி இவளும் பணக்காரி ஆயிரா. அதனால ஹீரோயினியை வந்து அவ தங்கச்சி கொன்றா. இது எல்லாமே பாஸ்ட், போன ஜென்மத்துல நடந்தது. ஹீரோயினிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இப்போ கரண்ட்ல தான் காட்டுறாங்க. அவளுக்கு அம்மா கிடையாது, சித்தி தான். அவளோட சித்தியும் அப்பாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு வந்து நீ ஏழை குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. அவளுக்கு வந்து அந்த பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ அந்த பாஸ்ட்லயே இருந்ததுனால ஒரே அதிர்ச்சியில இருக்கா. ஓ, இது எல்லாமே பாஸ்ட் தானே, இப்ப பிரசன்ட்லயும் அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அவளை உன்னோட தங்கச்சி அப்படிங்கறனால நீ தான் விட்டு கொடுக்கணும், அவளுக்கு அவ பணக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சித்தி சொல்லும்போது அவங்க அப்பாவும் சொல்றாரு, ஆமா உன்னோட விதி, நீ வந்து ஏழைய கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை யாராலே மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துக்கு அவளோட தங்கச்சி வந்து நான் ஏழை வீட்டுல கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்ன வித்தியாசமா இருக்கு, இவ அப்படி சொல்றாளே, ஆனா இவ போன ஜென்மத்துல பணக்கார வீட்டுல தான் கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிச்சா, எப்படி இப்படி மாறினான்னு யோசிச்சுட்டு